கிராம உதவியாளர் பணிக்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளை குறித்து இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம நீங்க இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கான ஒரு புதிய பக்கத்தை Facebookல நம்ம துவங்கியிருக்கோம். அதுக்கான லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காம அந்த Facebook பேஜ் டெய்லி மோட்டிவேஷன் தமிழை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல கிராம உதவியாளர் பணிக்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன தமிழ்நாடு அரசால வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விரிவா வந்து பார்க்கலாம். கிராம உதவியாளர் பணிக்கு 2299 காலி பணியினருக்கான அறிவிப்பு ஒரு மாவட்டமா இப்போ வந்து வெளியிட்டு வராங்க. இந்த பணிக்கு 10th குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய பேர் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்றாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், அதாவது தேர்வு செய்யற முறை வந்து ரொம்ப சிம்பிள்ன்றதுனால நிறைய பேரும் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்றாங்க. இந்த பணிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் என்னென்ன தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டம் இல்லை வட்டாரத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வந்து சொல்லிட்டாங்க. கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பாக அரசால் வெளியிட்டுள்ள அரசாணை எண் 312 வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை 4/6/2025 தெரிவிக்கப்பட்டுள்ள திருத்தப்பட்ட வழிகாட்டி நெருக்கங்களின்படி உரிய கல்வி தகுதி, மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன், வசிப்பிடம், நேர்காணல் ஆகியவற்றுக்கு தனித்தனியே மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு காலி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவரின் வாகனம் ஓட்டும் திறன் கண்டறிய தனியாக தேர்வு நடத்தப்பட மாட்டாது. அதாவது 2 வீலர் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு டிரைவிங் ஓட்டும் திறன் வந்து இருக்கா, சைக்கிள் ஓட்டுநர் திறன் இருக்கா, இல்ல வாகனம் ஓட்டும் திறன் இருக்கான்னு சொல்லிட்டு தேர்வு வந்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. மாறாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமையின் வாகனம் ஓட்டும் திறன் கண்டறிய தனியே தேர்வு நடத்தப்படும் சொல்லிடுறாங்க. பணி நியமனத்தின் போது உடல் தகுதி சான்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இருதார மனைவி உடலாக இருக்கக்கூடாது மற்றும் வேறு கணவர் மனைவி உயிருடன் உள்ளவரை ஒருவரை திருமணம் செய்திருக்க கூடாது. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அழைப்பு கடிதம், காலிங் லெட்டர் பெறுவது மட்டுமே பணி நியமனத்திற்கான ஆணை என கருதப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலனையில் விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல்கள் தவறு என கண்டறியப்பட்டால் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்முக தேர்வின் போது சான்றுகள் சரிபார்ப்பின் போதும் அசல் சான்றுகள் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டு இருக்க இதர தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள். கிராம உதவியாளர் பணிக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கிராம உதவியாளர் பணிக்கான முழு தகவல்கள் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.